ஆண்டு காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய முறை சட்டமன்ற கூட்டங்கள் நடக்குது. கடலோரத்தில் ஏகப்பட்ட இந்த கடலோரம் சார்ந்த அந்த சட்டமன்ற தொகுதிகளில் திமுக சார்பில் நிறைய உறுப்பினர்கள்லாம் ஜெயிச்சிருக்காங்க. யாராவது ஒருத்தர் சட்டமன்றத்தில் இது சம்பந்தமாக ஒரே ஒரு வார்த்தை பேசினாங்களான்னு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பேசலை. வாக்குறுதி கொடுத்த திமுக தலைவருக்கே அது ஞாபகம் இல்லை. பல முறை கடற்கரை சார்ந்த பகுதிகளில் திட்டங்களுக்கு ஏதாவது தொடங்கி வைக்க வரும்போது நிறைய தடவை மக்கள் கேட்பாங்க. அதை பற்றி வாயே திறந்தது கிடையாது. அந்த மாதிரி தான் சொன்ன வாக்குறுதியை தானே நிறைவேற்ற முடியாத ஒரு முதல்வரை இப்போ தான் நம்ம புதுசாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இருக்கோம். அதனால் பழங்குடியினர் என்றது காலங்காலமாக மீனவ மக்களோட ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இது கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தமிழக முதல்வர் மறைந்த ஜெயலலிதா அம்மா அவங்க இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதே மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கறதுக்கு அன்னைக்கு மீன்வளத்துறை ஆணையராக இருந்த மரியாதைக்குரிய பீலா ராஜேஷ் அந்த அம்மா கிட்ட கூப்பிட்டு மீனவர்களோட அந்த உட்பிரிவுகள் அதெல்லாம் ஒருங்கிணைச்சு அவங்கள பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சியை எடுத்துகிட்டு தலைநகர் டெல்லியில் போய்ட்டு பிரதமரை பார்த்து அதை வலியுறுத்திட்டு வந்தாங்க. சந்தர்ப்ப சூழலில் அதுக்கப்புறம் அதை பண்ண முடியல. அதோட தொடர்ச்சியாக கூட அது என்ன போயிருக்குன்னு அதுக்கு அடுத்த கட்டத்தை கூட இவங்க நகர்த்திருக்கலாம். ஆனால் அப்படி எதுவுமே பண்ணலை. முதல் விஷயமாக இருக்கக்கூடிய இந்த பழங்குடியினர் பட்டியலில் எதையுமே பண்ணலை. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் அடுத்த தேர்தலுக்கு தயாராகிட்டு ஒவ்வொரு கடலோர மாவட்டங்கள்லேயும் இல்லை கடலோர தொகுதிகள்லேயும் மறுபடியும் மீனவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறதுக்கு ரொம்ப கேலிக்கூத்தாக இருக்குது. நீங்கள் சொன்ன இதையே அந்த 5 ஆண்டு காலத்தில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை போட்டு ஒரு மத்திய அரசுக்கு அனுப்பி வச்சுருக்கலாம். அப்படி எதையுமே பண்ணலை. இப்போ எதையுமே பண்ணாத நீங்கள் இப்போ எதுக்காக மறுபடியும் தேர்தல் உங்கள் மீனவர்களோட குறை என்ன அப்படின்னு நீங்கள் என்னத்தை நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க, அதுக்கப்புறம் இப்போ குறை கேட்குறாங்கன்ற விஷயமே எங்களுக்கு புரியல.